நாங்க கேட்கலங்க. அவங்க எங்கள பற்றி தாக்குனாங்க. நான் என்ன சொல்றேன், யார் வேணாலும் வரலாம் பொது வாழ்க்கையில. நடிகராக இருந்தால். நாங்க என்ன சொல்றோம், நடிகரா இருந்தால். மக்கள் செல்வாக்கு பெற்றவர் யாராக இருந்தாலும் வர முடியும். ஆனா எங்க தலைவர் வந்து அந்த இயக்கத்துக்கு ஏன் கலைஞரே மொத அவர் ஜெயிக்கிறதுக்கே காரணமா இருந்த எங்க தலைவர் போய் 53ல வேலை பார்த்தவர். அதுக்கு அவர் துணைவியார் வந்து சாக புழைக்க கிடக்குறாங்க. அதுவும் இறந்துட்டாங்க. அந்த நேரத்தில கூட 10, 1 மாதம் அந்த அவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது, அந்த மேடையில பேசுறாரு. பேசும்போது அவங்க முதல் மனைவி இறந்துடுறாங்க. செய்திய கூட கேட்டு அவரு வந்து அதோட இறங்கி போகல. அன்னைக்கு இருந்த புரோகிராம்லாம் முடிச்சுட்டு தான் போய் சென்னைக்கு போனாரு. அப்படிப்பட்ட தலைவர். அவர போய் அப்படி பேசுனாங்க. இவரு எங்கே நான் என்ன சொல்றேன், சகோதரர் விஜய் வந்து நாங்களா திட்டல. நாங்க அவர சொன்னோம். அவர் எங்கள திட்டும்போது நாங்க திட்டாம இருக்க முடியுமா? அவர் அறையிலே உட்கார்ந்துட்டு அரசியல் பண்ணா எப்படி முடியும்? எங்க தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தாரு. எல்லா இடங்களுக்கும் போனாரு, வச்சாரு. அவரு போனாரா? அவர் போறாரா? வராரா? என்னங்க புது கான்செப்ட் 41 பேரை இறந்தத 41 பேர் இறந்தத அங்க கூப்பிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது இதெல்லாம் புதுசு இல்லையா பொது வாழ்க்கையில வந்த பிறகு இது தவறுன்னு தான் சொல்றோம். நமக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அதே போல பாஜக வந்து ஏங்க மத்திய அரசு இருக்கு, மாநில அரசு இருக்கு. எதுக்கு இருக்காங்க போலீஸ்? எதுக்கு இருக்காங்க? அவர் வந்தாருன்னா அதாவது கம்பெனி இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றது ஒரு இதுங்க. இந்த மாதிரி துக்க விசாரிச்சுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் போடுவாங்க. போலீஸ் இவங்க மேல நம்பிக்கை இல்லையா? மத்திய போலீஸை வாங்குங்க. மத்திய போலீஸை வாங்கிட்டு போகலாம்ல. அதெல்லாம் இதை சொல்லக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன் நான் அதுக்கே வரல. அவரை பற்றி விட்டாச்சு. அவர் எங்களை நேரத்தே சொல்லிட்டாங்க. அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க எங்களை பற்றி பேசணும். அப்புறம் நாங்கள் எதுக்கு பேசணும்? நீங்கள் இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ இந்த ஊடகங்கள் தான் இங்கிட்டு சிண்டி முட்டி விட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அந்த டிஆர்பி ரேட்டு கூடணும் அப்படின்னு நீங்க ஏதாச்சும் கேட்பீங்க. அதை சொல்லுங்க. நான் இப்ப அதை விடுங்க. இப்ப நீங்க